السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்வதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவருக்கு மீது அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில பல்வேறு வகையான கொள்கைகளையும் பல்வேறு வகையான கருத்து முரண்பாடுகளையும் கொண்டவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குமே, ஆனால் அது மரணமாகத்தான் இருக்கும். மேல மாடியில யாராச்சும் இருந்தீங்கன்னா கூட கீழே வந்துருங்க. கீழே யாரும் வர சொல்றீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக, மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாக எல்லோருமே இருக்கும். கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாள் நாம் இந்த உலகத்திலிருந்து மரணிப்போம். மரணம் என்பது நிச்சயமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதில் அனைவரும் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கும் போது, குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். எந்த ஆத்மாவா இருந்தாலும் அது இந்த உலகத்தில் எத்தனை வருட காலம் வாழ்வதாக இருந்தாலும் ஒரு நாள் அது மரணத்தை சந்திக்கவே செய்யும். மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போ யாருக்கு எந்த நேரத்தில் மரணம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். எல்லோரும் வரிசையில நின்று கொண்டே இருக்கிறோம். மரணத்தினுடைய வரிசையில எல்லோரும் நின்று கொண்டே இருக்கிறோம். சிலர் சென்று கொண்டே இருக்கிறார். வரிசையில் அடுத்து யார் பின் நிற்கிறாரோ அவரும் செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த ஆதமுடைய மக்களுடைய மனதிலே எந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்தை வரைகிறார்கள். ஒரு சின்ன ரெக்டாங்கிள் செவ்வக மாதிரியான ஒரு கட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரைந்து அந்த கட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு கோடை இழுக்கிறார். அந்த கோட்டை இழுத்து அந்த கட்டத்தை தாண்டி அந்த கோட்டை இழுத்து விடுகிறார். அந்த அந்த நடுவில் உள்ள கோட்டை நோக்கி சில கோடுகளை வரைகிறார். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கட்டம் இருக்கிறதே, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இவ்வளவுதான் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டத்திலே உள்ளே இழுத்திருக்கக்கூடிய கோடுகள் இது அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த கட்டத்திற்கும் வெளியே நடுவிலிருந்து ஒரு கோடை இழுத்து அது கட்டத்திற்கு வெளியே செல்லக்கூடிய அளவிற்கு இழுத்து விடுகிறார். இழுத்து விட்டுட்டு சொல்றாங்க, இதுதான் மனிதனுடைய ஆசை,
அவனுடைய வாழ்வு எந்த அளவிற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி ஆசைப்படக்கூடியவனாக மனிதன் இருக்கான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசைதான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணும், ஒரு 2 வருஷத்துக்குள்ள என்ன செய்யணும் என்பதை போன்ற ஆசையாச்சும் நம்ம எல்லோருடைய உள்ளத்திலையும் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காது. இதுதான் உலகத்தினுடைய வாழ்வு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால், நம்மளுடைய எண்ணம் எல்லாம் மரணத்தை தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களை தாண்டி நம்மளுடைய ஆசை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்பங்கள் அனைத்தையும் முறித்து விடக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். இன்பங்கள் அனைத்தையும் முறித்து விடக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். ஏன்னா மனிதன் இன்பத்தை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். மனிதன் இன்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் எந்த இன்பத்தை தேடுகிறானோ, எந்த இன்பத்தில இருக்கிறானோ, எந்த சந்தோஷத்தை இருக்கிறானோ, இந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் முறித்து விடக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எதை விட்டு விரைந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணத்தை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். எந்த மரணத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களோ, எந்த உலகத்திலே நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசை கொள்கிறீர்களோ, எந்த மரணம் உங்களை வந்து அடைந்து நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த மரணம் உங்களை வந்து பிடிக்கும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறார். நீங்கள் எந்த மரணத்தை கொண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து பிடிக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லல, பின்னாடி வரும் சொல்லல. நீங்கள் எந்த மரணத்தை கொண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்படின்னு என்ன இருக்கும்? நீங்க எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ, போய் கொண்டிருக்கிறீர்களோ, இறந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு எதிர் திசையில அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. அதுதான் சொல்ல அல்லாஹ் சொல்லி நீங்க சந்திப்பீர்கள். நாம இங்கேருந்து கும்போணம் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு பிடிக்க முடியாது, அழகமா போயிடுன்னு சொல்லலாம். நாம கும்பகோணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். கும்பகோணத்துல இருந்து எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன சந்திப்பீர்கள். அல்லாஹ் அதான் சொல்றான், அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை சொல்லி காமிக்கின்றார், உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குள் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அல்லாஹ் ஒரு ரூவுக்கும் ஒரு மலக்குள் மௌத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அந்த மலக்குக்கு வேற எந்த டியூட்டியும் கிடையாது. அவருக்கு வேலை என்பது உங்களுடைய உயிரை கைப்பற்றுவது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அவருடைய வேலை. உங்களுடைய நேரம் உங்களுக்கு வருமாயின் ஒரு நிமிடம் முற்படுத்தப்பட்டோ ஒரு நிமிடம் பிற்படுத்தப்பட்டோ நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நேரம் வந்துருச்சுன்னா அந்த மலக்குள் ரூகை வாங்கவும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக் உங்களுடைய ரூகை அவர் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் ஒரு நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ கூட ரூகை வாங்காம தாமதிக்க மாட்டார். அவருக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளையை அவர் செவ்வனே சரியாக செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மரணத்திற்கு நாம தயாராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில் எனக்கு இப்பொழுது மரணம் வருகிறது, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியுமா? நான் ரெடி, எந்த பிரச்சனையும் இல்லை,
எல்லாமும் சரியா இருக்குது, நான் என்னுடைய இறைவனை சந்திப்பதை நான் தயாராக இருக்கிறேன், நான் எல்லாம் சரியா வச்சிருக்கிறேன், மலக்குள் மௌத் ரூஹ வாங்குறதுக்கு வந்தாருன்னா நான் ரூஹ வாங்கிட்டு போயிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கண் கூட எவ்வளவு ஆக்சிடென்ட்டை பார்க்கிறோம், எவ்வளவு மரணத்தை பார்க்கிறோம், எவ்வளவு திடீர் மரணங்களை பார்க்கிறோம். நல்லா தாங்க படுத்தாரு, காலைல எந்திரிக்கலைங்க, நல்லாதான் வண்டியில போயிட்டே இருந்தாரு, எய்தாப்புல வந்தவங்க விட்டுட்டாங்க. கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம், எதை நோக்கி? திடீர் மரணங்களை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோமே தவிர இந்த மரணத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறார். உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திப்பதை நாங்கள் விரும்பத்தானே செய்வோம், யாரேனும் சந்திப்பதை வெறுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மரண தருவாயில் சொர்க்கம் நரகம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காட்டப்பட்ட பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த ஒரு ரூஹ், இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த ஒரு உயிர், ஒரு ஆன்மா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து 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 இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அது அமைத்துக் கொண்டது என்று சொன்னா, அது அந்த ரூஹ் வாழ்ந்து போடக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ்வை சிந்திப்பதை விரும்பும். ஏன்? உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அது எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நோக்கியே அதனுடைய எண்ணம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நோக்கியே அதனுடைய ஆசை இருந்துச்சு. எவர்கள் அல்லாஹ்வை அந்த நேரத்தில் ரூஹ் தொண்டைக்குழிய அடையக்கூடிய நேரத்தில் எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறார். எவர்கள் ரூஹ் தொண்டைக்குழிய அடையக்கூடிய நேரத்தில் உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களும் நம்ம அத்தனை விஷயங்களும் நம்மளை விட்டு தூரமாகக்கூடிய நேரத்தில் உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளும் நம்மை விட்டு துண்டித்து விடக்கூடிய நேரத்தில் சுத்தி குடும்பம் நிற்கலாம், சுத்தி யார் வேணாலும் நிற்கலாம், ஆனா உலகத்தினுடைய அந்த நிகழ்வுகள் அனைத்தும் துண்டிப்பு ஆகக்கூடிய நேரத்தில் ஐயோ தெரியலையே, இப்படி ஒண்ணு நடக்கும்னு நமக்கு நினைக்கலையே, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கலையே, அஜாக்கிரதையா இருந்துட்டோமே, தயாரிப்பு செய்யலையே, திடீர்னு வந்துருச்சே, இதை நான் எப்படி எதிர்கொள்வேன், நான் என்ன செய்ய போறேன் என்று அந்த நேரத்தில் எவர்கள் பதறுவார்கள், எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை எவர்கள் வெறுப்பார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அவனும் விரும்புறதில்லை, அவனும் விரும்பல. ஏன்? உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்பார்த்து அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அது எதை நோக்கி வாழ்ந்துருந்துச்சுன்னா உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கித்தான் அந்த ரூஹ் வாழ்ந்து கொண்டு இருந்துச்சு. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நஷ்டங்கள், உலகத்தினுடைய விஷயங்கள் என்று சொல்லி உலகம் 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 என்று சொல்லி உலகத்தை நோக்கி அது இருந்த காரணத்தினால் அதற்கு மரண நேரத்தில் அது சந்திப்பதை விரும்பார்கள். அப்படி யார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு உலகம் உலகம் நிற்கிறாங்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புவதில்லை. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாம் நமக்கு பாடம் இருக்கிறது. மரண தருவாயில் 2 வகையான நிகழ்வுகளை இஸ்லாம் பாடம் எடுக்கிறது. ஒருத்தர் மரணத்தை அடைகிறார் என்று சொன்ன இந்த 2 நிலையில ஏதாச்சும் ஒரு நிலையைத்தான் அவர் அடைவார். 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்க போகும். ஒரு கெட்ட அடியான், உலகமே சபம் என்று வாழ்ந்த மனிதர், உலகத்தினுடைய இன்பங்களுக்காக நின்றவர், மார்க்கம், இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர், நன்மையான விஷயங்கள் என்பவற்றிலிருந்து பொறுப்போக்குத்தனமாக எல்லாவற்றையும் தூரமாக தூக்கி எறிந்தவர், அதிலே முயற்சி செய்யாதவர், அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய மரண தருவாய்
மரணத்தினுடைய நேரத்தில் வானத்திலிருந்து கருத்த முகமுடைய 2 மலக்குகள் அவர்கள் இறங்குவார்கள். 2 கருத்த உருவமுடைய அந்த மலக்குகள் இறங்குவாங்க. இறங்கி அந்த மனிதனுக்கும் அருகிலே வந்து நிற்பாங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் பார்ப்போம். எல்லோருக்கும் அது தெரியும். அந்த நேரத்துல இந்த 2 நிகழ்வுல ஏதாச்சும் ஒரு நிகழ்வு தான் நிகழப்போகுது. அப்ப அந்த கருத்த உருவமுடைய அந்த மாணவர்கள் வந்து அப்படியே 2 பேரும் அவங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க. சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கெட்ட அடியாரை, நீ வெளியே வா, உன்னுடைய ரூஹ் வெளியில வா கூப்பிடுவாங்க. அதற்கு முன்பதாக அந்த இறங்கின உடனே அவருக்கு கண்களுக்கு முன்பதாக காமிக்கப்படும். ஃபர்ஸ்ட் சொர்க்கம் காமிக்கப்படும். ஒரு ஆசைப்படுவார், இதுதான் நம்ம போக வேண்டிய இடமோ என்று ஆசைப்படுவார். பிறகு அவருக்கு நரகம் காமிக்கப்படும். அதை பார்த்து அச்சப்படுவார். அப்போ சொல்லப்படும், நீங்கள் செல்ல வேண்டிய இடம் இதுவாக இருந்தது, உங்களுடைய செயல்களின் காரணமாக நீங்கள் செல்ல வேண்டிய இடம் இதுவாக ஆகிவிட்டது. நரகம் தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆக போச்சு. நரகத்தினுடைய வேதனைகளை கண்கூடாக பார்க்கிறார். பார்த்ததுக்கு பிறகு இப்ப சொல்லப்படும், நீ வெளியில வா. அந்த ரூஹ் வெளியில வர அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவருடைய முதுகிலையும் முகத்திலையும் அடித்து அந்த ரூஹ வெளியாக்கப்படும். லேசா கிடையாது, அடிச்சு வெளியாக்குவாங்க மலக்குகளுடைய அடி. இன்னும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தோல், ஆட்டினுடைய தோல், அதை ஈரமாக்கி அதிலிருந்து ஒரு முடியை பீத்து எடுப்பது என்பது எவ்வளவு சிரமமானதாக இருக்கும். அது போன்ற சிரமமாக இருக்கும் அவருடைய ரூஹு அவரை விட்டு வெளியாக்கப்படும். அவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவருடைய ரூஹ் அப்படி அடிச்சு உடைச்சி அந்த ரூஹ் அவர்கிட்ட இருந்து புடுங்கக்கூடும். அதுலயே அவருக்கு வேதனை ஸ்டார்ட் ஆகும். ரூஹ் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த மலக்குகள் தங்களுடைய கைகளில் ஒரு துணியை வைத்திருப்பார்கள். அந்த துணியிலே அந்த ரூஹை அவர்கள் வைத்து எடுத்துக்கொண்டு முதல் வானத்தின் பக்கம் எடுத்து செல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அழுகிய உடலில் இருந்து வரக்கூடிய துர்வாடையை போன்று அந்த ரூஹிலிருந்து துர்வாடை வீசும். இன்னைக்கு ரோடுல போகும்போது இந்த கோழி குடவு இதெல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் குப்பை மேல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. இல்ல செத்த நாய் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுடுறாங்கன்னு வைங்களேன். அந்த நாட்டம் பைக்ல போகும்போது நமக்கு மூக்குல அப்படி குத்துது, தாங்க முடியல. மூச்சை பிடிச்சுக்கிட்டே அப்படியே போகக்கூடிய ஒரு நிலை. ஆனா அந்த ரூஹ் எப்படி இருக்குமா, இதை விட மோசமாக ஒரு உடம்பு அழுகி போன உடம்பிலிருந்து வரக்கூடிய துர்வாடையை போன்று அந்த துர்வாடை அவருடைய உடம்பிலிருந்து வீசும். அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு அவர்கள் முதல் வானத்தின் பக்கம் செல்வார்கள், 2வது வானத்தில் செல்வார்கள், 3வது வானம் செல்வார்கள், இப்படி 7 வானம் செல்வார்கள். 7வது வானத்துக்கு போனோமே அவருக்கு சொல்லப்படும், எவர்கள் நமது வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமை எடுத்தார்களோ அவர்களுக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ஊசியினுடைய துவாரத்தின் ஒட்டகம் வேறும் வரைக்கும் அவர்களுக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது. அந்த ரூபாய்கள் கொண்டு போகப்படும். கொண்டு போன உடனே அவருக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது. அங்கேருந்து அல்லாஹ் சொல்லுவான், இவனை சிஜ்ஜீன் என்கின்ற தீயவர்களுடைய உயிரை பதிய வைக்கக்கூடிய அந்த ஏட்டிலை பதிய வைத்து விட்டு இவனுடைய உயிரை மீண்டும் கொண்டு வைக்கிறது. கெட்டவர்களுடைய ரூஹு பதிய வைக்கக்கூடிய இடத்துல பதிய வச்சுட்டு மறுபடியும் அந்த ரூஹு கொண்டு வந்து இவரை தூக்கிட்டு போவாங்க. இவருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, நாம போகக்கூடிய இடம் நரகம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு, நமக்கு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த ரூஹு பதற ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும். அவரை குளிப்பாட்டுவார்கள், அவரை சந்துக்குள்ள தூக்கி வைப்பார்கள். சந்துக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு அவரை தூக்கிட்டு போவாரு. அப்ப அந்த ரூஹு கத்தும், அந்த உடம்பு கத்தும். என்ன சொல்லணும், என்ன எங்க கொண்டுட்டு போறீங்க, ஏன்டா என்ன கொண்டுட்டு போறீங்க, என்ன கொண்டுட்டு போவாத.
கத்தக்கூடியதாக கதறக்கூடியதாக இருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு ஜனாசாவை தோளிலே சுமந்தால் விரைந்து செல்லுங்கள். அது நன்மையான ஜனாசாவாக இருந்தால் அதனுடைய நன்மையை அது பெற்றுக்கொள்ளும். தீய ஜனாசாவாக இருந்தால் அதே நம்முடைய தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறது, விரைந்து செல்லுங்கள். ஜனாசாவை விரைந்து கொண்டு போக சொல்றாங்க. அங்க கொண்டு போய் கபர்ல வைக்கப்படும், கேள்விகள் கேட்கப்படும். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அகல் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவுல மிகப்பெரிய உதவிகள் செய்தவர்கள் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அகல் போரில் அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது, கையில காயம் ஏற்படுது, ரத்தம் அதிகமாக பீறிட்டு போகுது. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கிறார், இறைவா இந்த குறைஷிகளுடைய தொந்தரவு இனியும் இருக்குமேயானால் எனக்கு இன்னும் அவர்களுடன் போரிடுவதற்கு வாய்ப்பை கொடு, இல்லைன்னா எனக்கு இந்த வலி அதிகமாக இருக்கு, உன்னுடைய முடிவை சொல்லு அப்படிங்கிறவர் மரணத்தை கேட்கிறான். அந்த அகல் போருக்கு அப்புறம் குறைஷிகள்கிட்ட இருந்து எந்த போரும் வரல. அல்லாஹ் அவர்களுக்கு சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபி அப்படின்னா, போர்ல இவங்க அடிபட்டுருக்காங்க, இவங்க உடம்பு ரொம்ப தூரம், அதாவது காயமற்று இவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக தங்களுடைய மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே ஒரு இடத்தை தயாரிப்பு செய்து சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே கொண்டு வர சொல்லுகிறார்கள். ஏன்னா அடிக்கடி போய் சாது பின் முஆத் பார்க்கணும், சாதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சஹாபி சாது ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட பிறகு அவரை கொண்டு போய் கபர்ல கொண்டு போய் வைக்கிறார். வச்ச உடனே மண்ணெண்ணி போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் உடனே சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்றுமே பார்க்காத ஒரு விஷயத்தை என்று உங்களிடம் பார்த்தோமே, என்ன விஷயம் யார சொல்லலாம்னு கேட்கும்போது, சாதை கபரிலே வைத்தவுடன் கபர் அவரை நெருக்க ஆரம்பித்தது. கபர் எப்படி நெருக்கும்னா, இரு விழா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நெருக்குமா. நான் அதை பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் என்று நான் சொன்னேன். அதற்கப்புறம் அது விலக ஆரம்பித்தது. விலகி அவருக்கு விசாலமானது. அதை பார்த்து அல்லாஹ் அக்பர் என்று சொன்னேன். இந்த கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒரு மனிதர் அவர் இந்த கபர் ஒரு மனிதரை நெருக்காமல் இருக்குமே என்று சொன்னால் அது இந்த சாதை நெருக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான சஹாபி அவர் அந்த கபர் நெருக்குகிறது. நம்மளையும் கொண்டு போய் வைக்க போறாங்க. நம்மளுடைய உடம்பையும் கொண்டுட்டு போய் மண்ணுல கொண்டு போய் வச்சுட்டு மேல குச்ச வச்சு பாய போட்டு அதுக்கு மேல மண்ணெண்ணி போட்டு மூடிட்டு வரப்போறாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் உதவிக்கு இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களை பத்தி இப்ப யாருமே நினைச்சு பார்க்கறதுலாம் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை பத்தி நீங்க யாரும் நினைச்சு பார்க்கறதுலாம் கிடையாது. எல்லாரும் மறந்து போயிருக்கு. இப்ப நமக்கே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அப்பா பேரு தெரியும், தாத்தா பேரு தெரியும், தாத்தாவுடைய அத்தா பேரு சில பேருக்கு தெரியும், தாத்தாவுடைய தாத்தா பேரு தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை, மறந்துட்டாங்க. உலகத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்து இங்கே வாழ்ந்து மரணித்து ஒரு மனிதரை பற்றி அவரை பற்றி இன்று யாருக்குமே தெரியாது, மறந்துட்டாங்க எல்லாருமே. யாருக்குமே இந்த தகவலும் இல்லை. நம்மளை பற்றியும் இந்த உலகத்திலே ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்மளை பத்தி நீங்க நம்மளை தெரியும்னு சொல்றதுக்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கபருடைய வாழ்க்கை என்பது நிதர்சனமாகும். இப்ப நம்மளையும் இந்த கபர் நெருக்கும்.
அது நெருக்கிறது அப்படியே இருக்குமா அல்லது விலகி திரும்பிய பழைய நிலைமைக்கு வருமா என்பது நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்து. அப்ப ஒரு கெட்ட அடியான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவன், இந்த மரணத்திற்கு தயாராகாதவன், தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அமைத்துக் கொண்டவன், இவர்களுக்கு இவ்வாறுதான் கபருடைய வேதனை என்பது இருக்கும். இதுவே ஒரு நல்லடியார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இன்னும் இந்த மரணம் என்பது உண்டு, இந்த மரணத்திற்கு நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், இந்த மரணத்தை எதிர்பார்த்து இருந்தவர். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நமக்கு வரும், நாம் வருவதற்கு முன்பதாக நாம் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற தயாரிப்புடன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு மனிதர். அவருக்கு மரணம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல்ல அடியாருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சூரிய ஒளிக்கு ஒப்பான முகங்களுடைய 2 மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஒரு மலக்குகளுடைய பட்டாளமே அப்படியே இறங்குவாங்க. அவரை சுற்றி அப்படியே மலக்குகள் வந்து நிற்பாங்க. மரண நேரம் நெருங்கிடுச்சு வந்து அங்க இருக்கக்கூடிய சைத்தான்கள் நகர்த்தி விடப்பட்டு அந்த சூரிய ஒளிக்கு ஒப்பான மலக்குகள் வந்து கையில ஒரு வெண்ணிற ஆடையை, துணியை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வச்சுக்கிட்டு வந்து நிற்பாங்க. அப்ப மலக்குல் மௌத் அவர் வந்து என்ன பண்ணுவார், அல்லாஹ்வுடைய அடியானே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு கூப்பிடப்படும். கூப்பிட்ட உடனே, ஏன்னா அந்த ரூஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில எதற்காக வேண்டி வாழ்ந்துச்சு, இந்த நேரத்திற்காக வாழ்ந்துச்சு, இந்த மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துச்சு. அப்போ அந்த ரூஹ் என்ன பண்ணும், உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குடுவையிலிருந்து தண்ணீரை சாய்த்தால் எவ்வளவு விரைவாக அந்த தண்ணீர் குடுவையிலிருந்து வெளியே வந்துவிடுமோ, ஒரு மாவிலிருந்து ஒரு முடியை எடுத்தால் எவ்வளவு இலகுவாக அந்த முடி வெளியே வருமோ, அதுபோன்று அந்த ரூஹ் அவர்களிடம் வெளில வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ரூஹை அந்த துணியில மேல வச்சு, அந்த துணி கஸ்தூரி வாடை உடையதாக ஒரு துணி இருக்கும். அந்த துணியை எடுத்துக்கிட்டு முதல் வானத்தின் பக்கம் போவாங்க, 2வது வானத்தின் பக்கம் போவாங்க, இப்படி 7 வானத்தின் பக்கமும் அவர்கள் போவாங்க. அப்ப போகும்போது அல்லாஹ் அந்த கடைசி நேரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிக்கும் இலா ரப்பிக்கும் ராலியத்தின் மரபியா, நீ உன்னுடைய இறைவனுடைய திருப்தியிலும் அவன் உன் மீது திருப்தி அடைந்த நிலையிலும் பதுக்குலி தீபாதினி, நீ எனது நல்லடியார்களுடன் சேர்ந்து கொள்வாயா. என்னுடைய அடியானே, இந்த உலகத்திலே நிம்மதி அடைந்த என்னுடைய ஆத்மாவே, நீ நல்லடியார்களுடன் நீ சேர்ந்து கொள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இவரை சிஜ்ஜின் என்கின்ற நல்லடியார்களுடைய ரூஹ் பதிய செய்யக்கூடிய இடத்திலே பதிவு செய்துவிட்டு இவருடைய ரூஹை திரும்பி கொண்டு போய் அந்த உடம்புல வைக்கிறது. இப்ப திரும்பியும் அந்த ரூஹ் அந்த உடம்புக்கு வந்துடும். இப்ப அந்த ரூஹ் வந்ததுக்கு அப்புறம் அந்த உடம்பு தூக்கிட்டு போவாங்க. மலக்குகள் இரு பக்கமும் அணிவகுத்து நிற்க அந்த ரூஹ் சுமந்து செல்லப்படும் கபரை நோக்கி. மலக்குகள் வீதிகளை இரு பக்கமும் நீக்க அப்படியே அந்த ரூஹ் சங்கத்துல வச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த மரணம் வேண்டுமா அல்லது அந்த மரணம் வேண்டுமா, நாம தான் முடிவு செய்யணும். எது நமக்கு வேணும் என்பதற்கு நாம தான் முடிவு செய்யணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்கிறோம், எப்படி செயல்பட போகிறோம், என்ன தயாரிப்புல இருக்கிறோம், இந்த நேரத்துல எனக்கு மரணம் வந்தால் நான் எதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா இங்க யாரும் யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்களுடைய உள்ளத்துல கைய வச்சு அவங்க பார்த்துக்கிறது. காதுகள் வரைக்கும் நபியே எட்டி வைப்பதுதான் ஒவ்வொருடைய கடமை.
அல்லாஹ் சொல்ல சொல்லிதான் சொல்றான். எவர்களுடைய காதுகளுக்கு செய்திகள் வந்த பின்பும் அல்லாஹ் திருக்குறள் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. சிலரை நாம் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் நாம் ஆக்கி விடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் பார்வை இருக்கும், நல்லதை பார்க்க தெரியாது. செவிடர்கள் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள் காதுல விழுகும். செவிடன் எப்படி நல்ல விஷயங்களை கேட்டும் கேட்காதவனை போல போவானோ அதே போன்று போய்கிட்டு இருப்பான். நாம எதை மாற்றிக்கொள்ள போகிறோம்? இந்த நிலைக்கு மரணம் வந்தா, இன்னைக்கு மரணம் வந்தா, இப்போதைக்கு மரணம் வந்தா, பாவங்களை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? நம்மகிட்ட பாவம் இருக்கேன், வண்டி வண்டியா பாவம் இருக்கேன், எவ்வளவு பாவங்கள் தொடர் பாவங்களாக இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சைத்தான் இதைத்தான் வலியுறுத்துவான். உனக்கு என்ன ஆச்சு, என்ன வயசாயிடுச்சு, எல்லாம் பார்த்துக்கலாம், அல்லாஹ் ஒரு நேரம் தருவான், அப்போதைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். என்ன ரூபு தொண்டைக்குள்ளே அடையக்கூடிய நேரம் வரைக்கும் தானே உனக்கு பயம் இருக்குல்ல. இது இப்பயே என்ன டைம் வந்துருச்சா? கை கால் சலாமத்தா தானே இருக்குது, நமக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, பார்த்துக்கலாம், எல்லாம் அப்புறம் இல்ல. சைத்தான் இப்படித்தான் நம்மளை வெளியெடுப்பான். பாவ மன்னிப்பு பிறகு கேட்டுக்கலாம், பாவங்களை விட்டு தூரமாக இப்படிதான் நம்மளை வழி எடுப்பான். சைத்தானுடைய வலையில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தனை நாளும் அவங்க தயாராக இருந்தார்கள். பாவ மன்னிப்புடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம பொறுப்போக்குத்தனமாக இருக்கிறோம். அஸ்தோபில்லா சொல்றத கூட ஏதோ சும்மா சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு சொப்லா 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 இப்படிதான் ஒரு அஸ்தோபில்லா. இப்படிதான் அஸ்தோபில்லா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விதமா இது. பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறது அப்படின்னா முதல்ல மரணத்திற்கு தயாராகணும்னா முதல் விஷயம் நம்ம எதை நோக்கி சரியா இருக்கணும்? பாவங்களை, நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு நாம் தூரமாகணும், வெளியே வரணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருங்கினாங்க. ஒரு பாவத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறக்கூடிய காரியத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்துவிட்டார்கள். அவர்கள் எப்படி பாவம் பண்ணி கேட்கிறார்கள்? ரப்பனா லனம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லகுனன் மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். முதல்ல அவங்க பாவத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் இந்த பாவத்தை செஞ்சேன், மடமாத்தல, செய்யவே இல்லைன்னு சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல என்னத்தை சொல்றாங்க? அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காமிக்க, ஆதமுக்கு மன்னிப்புக்குரிய வார்த்தையை நாம் கற்றுக் கொடுத்தோம். என்ன வார்த்தை? இந்த வார்த்தை, ரப்பனா லனா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லகுனன் மினல் ஹாசிரீன். என்ன சொல்றாங்க? இறைவா, எனக்கு நானே நான் அநியாயம் செய்து கொண்டேன். பாவத்தை ஒத்துக்கிறான். நான் இந்த பாவத்தை செஞ்சேன், நான் செஞ்சிருக்கிறேன், இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், நீ என் மீது அருள் புரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் நஷ்டவாளிகள் ஒருவனாக ஆகிவிடுவேன். ஏன்னா நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் மறுக்கல, நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ என்னை மன்னிக்கலன்னா நான் நஷ்டம் அடைஞ்சிடுவேன். பாவ மன்னிப்பு இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா இது போன்ற பாவ மன்னிப்பு செய்யும் பொழுதுதான் அடுத்த முறை நாம் அந்த பாவத்தை செய்யக்கூடிய எண்ணம் வந்தா கூட உள்ளம் ஒரு ஓரத்துல உறுத்தும். என்ன உறுத்தும்? அல்லாஹ்வை உட்கார்ந்து துவா செஞ்சேன், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் இது தப்ப செஞ்சுட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை உட்கார்ந்து அழுதியே, இன்னைக்கு மீண்டும் அதே தப்பையே இன்னைக்கு மீண்டும் செய்வியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு அவனை உறுத்தும். வெறுமனும் உட்கார்ந்துக்கிட்டு என்ன இருக்குங்கிறாங்க.
இஸ்லாம் என்ன மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதா? இறைவன் என்ன மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவனா? மற்ற மதங்களில் சொல்லுவாங்கல்ல, இறைவன் கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன், மந்திரம் சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இஸ்லாம்? அல்ல அவனுடைய உருவத்தையும் உங்களுடைய செல்வத்தையே பார்ப்பதில்லை, மாறாக அவன் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயலையுமே பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்க உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறான். அப்போ மரணத்திற்கு நல்ல மரணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். சூரிய ஒளிக்கு ஒப்பான மலக்குகள் நமக்கு இறங்க வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா ரெண்டா நடக்க போகுது. விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, யாரு ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்பட்டாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்புனாலும் சரி, வேணும் நினைச்சாலும் சரி, வேணாம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த ரெண்டு வகையான மாணவர்கள் ஏதோ ஒரு வகைதான் நமக்கு இறங்க போகிறார்கள். நமக்கு இறங்கி நம்மளுடைய உயிரை பறிப்பதற்காக, ரூகை பறிப்பதற்காக வரப்போகிறார்கள். அது கருத்த முகமுடையவர்கள் வரப்போகிறார்களா, அல்லது சூரிய ஒளிக்கு ஒப்பானவர்கள் நமக்கு வரப்போகிறார்கள்? சூரிய ஒளிக்கு ஒப்பானவர்கள் நமக்கு வரணும்னு சொன்னா முதலில் நாம் செய்ய வேண்டியது எது? பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து மீழ்ச்சி அடையும். ஏமாற்றுக்கார சைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றுகிற வேண்டாம். அவன் ஏமாற்றுக்காரன். உங்களுடைய உள்ளத்திலே தவறான எண்ணத்தை போட்டு உங்களை தள்ளி சொல்லி செய்து கொண்டே இருப்பான். உங்களை அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாக்கி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை விட்டு உங்களை தூரமாக்கி கொண்டே இருப்பான். உங்களுடைய உள்ளங்களில் கெட்ட எண்ணங்களை போட்டோ, அல்லது இப்பொழுது என்ன அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷயங்களை தள்ளி போட்டோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷயத்தில் ஷைத்தான் ஏமாற்றி கொண்டே இருப்பான். ஏன்? அவன் அல்லாஹ்வை வாதா செஞ்சு கொண்டிருக்கான். நான் இந்த ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பேன், அவர்கள் முன்னும் பின்னும் வலதும் இடதும் அவர்கள் நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் நான் அமர்ந்து கொள்வேன், செய்ய விட மாட்டேன். தப்ப விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்களா? விட மாட்டேன். என்ன இப்ப ஊர் உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தையா நீ செஞ்சுட்ட? அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த தப்புலயே இருந்துக்கலாம், அப்புறம்லாம் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். அன்பிற்கினியவர்களே, மரணம் எப்பொழுது வேண்டாலும் நிகழும். அதற்கு முன்பதாக சரி செய்து கொள்ள வேண்டிய, தயாராக வேண்டிய விஷயத்துல முதல்ல எது? பாவ மன்னிப்பு அல்லாஹ்விட்ட கேட்டு பாவத்தை விட்டு விலகுவது. அடுத்து மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய தீமைகளை எண்ணுவோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்கள்ல ஏதேனும் குறை இருந்தால் கூட அவன் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அது அவனுடைய கையில உள்ளது. நம்ம யாரையுமே அதுல சொல்ல முடியாது. நீ தொழுவல, அல்லாஹ் உனக்கு தண்டனை தான், நரகம் தான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அதிகாரம் நம்ம கிட்ட கிடையாது, அல்லாஹ்கிட்ட இருக்கு. அப்ப அல்லாஹ் யாரை வேணாலும் தண்டிப்பான், மன்னிப்பான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு இழைத்திருந்தான் என்று சொன்னால் அது குறித்து அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு சகஜமா எவ்வளவு பேரை பற்றி புறம் பேசுவோம். இன்னைக்கு சகஜமா எவ்வளவு பேரை பற்றி புறம் சொல்லுவோம். குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அவர்கள் குதமாவில் எரியப்படுவார்கள். நபியே, குதமா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும்? அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பாக. குறை கூறிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு, புறம் பேசக்கூடியவர்கள் இறந்து விட்ட தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தையே உட்கொள்கிறார்கள். இந்த புறம் எவ்வளவு இருக்குது? அடுத்தவர்கள்கிட்ட நடந்துக்கிற முறைகள்ல எவ்வளவு தவறுகள் இருக்குது? பேச்சுக்களை பேசுவது, மனம் நோகும்படி செய்வது. நம்ம கடனுடைய விஷயம் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹீதுக்கு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில போர்க்களத்துல வாளை எடுத்துக்கிட்டு போயிட்டு சண்டை போட்டது, அவருக்கு கடனை தவிர
மற்ற அனைத்து விஷயங்களும் மன்னிக்கப்படும். கடல்ல சரியா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல்ல சரியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்தில், மரண படுக்கையில் சக்கராத்துடைய நேரத்துல கேட்கிறான், நான் யாருக்கேனும் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது எனக்கு இப்பயே சொல்லிடுங்க, ஏதாச்சும் பாக்கி இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லிடுங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு யாரும் சொல்ல எனக்கு 3 தீனார் கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாரும் கூட கடிக்கிறான், ஏன் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிலையில போய் காசு கொடுக்கணும்னு கேட்கிறீங்க? இல்ல, நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தமா அதை என்கிட்ட வச்சுக்கிறதுக்காக நான் கேட்டேன். மரண தருவாயில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் யாருக்கேனும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சா, ஏதாச்சும் பாக்கி இருக்குதா யோசிக்கிறான். ஏன்னா அதனுடன் மரணிக்கிறார்கள் வைங்க, அவருடைய நிலை மோசமான. இன்னும் அதுக்கு நாம் அதிகமாக தயாராகணும்னா தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா ஷைத்தானை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய்ய சொல்லி சொன்னான், அவன் சஜிதா செய்ய மாட்டேன்னா. ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, சரிதானே? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு அவன் ஷைத்தான் என்னைக்குமே சொல்லல, ஆதமுக்குத்தான் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான் அல்லாஹ் சொன்னான் அவன் ஷைத்தான். ஆனா இன்னைக்கு தொழுகை என்ன ஏற்படுது, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை மறுக்கக்கூடியதா, தவறு இல்லையா? அப்போ அதை நம்ம சரியாக நிறைவேற்றுமா இல்லையா? அப்போது ஷைத்தான் கூட செய்ய மாட்டேன்னு அவன் செய்வதற்கு தயாராக இருந்த, அவன் மறுக்காத ஒரு விஷயத்தை இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலேயே பல பேர் மறுக்கிறதையும் அதை விடுறதையும் இன்னைக்கு பார்க்கணும். எவ்வளவு பெரிய குற்றம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முதலிலே கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான் இருக்கும். நாளைக்கு அரிசியில் அல்லாஹ் உட்கார்ந்து இருப்பான், நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாங்க. நம்ம நிறுத்தும் போது அல்லாஹ் முதல்ல கேட்கிற கேள்வி என்ன, தொழுதியா? நம்மள அல்லாஹ் சந்திக்கும் பொழுது, சந்திச்ச உடனே கேட்கிற கேள்வி என்ன, தொழுதியா? அதுக்கப்புறம் தான் அடுத்த கேள்வி, தான தர்மம் பண்ணியா, நோம்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, இவன்கிட்ட பேசினியா, அவன்கிட்ட பேசினியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் கேள்விக்கு சரியான பதில் அளித்தால் மற்றவரும் அவருக்கு சரியாகவே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஃபர்ஸ்டே கோணலா போச்சுன்னா எல்லாமே கோணலா போய்கிட்டே தான் இருக்கும். எங்க பில்டிங் 10 மாடிக்கு பில்டிங் கட்டுறோம், கீழே இருந்து எழுப்பக்கூடிய முதல் பில்லரே கோணல் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கோணல் தான். முதல் பில்லர் கரெக்டா வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் உள்ள பில்லர்லாம் கரெக்டா வேற போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வியே இது தொழுகையை பற்றித்தான். அப்ப மரணத்திற்கு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கும்னா, முதல்ல நாம கடனுடைய விஷயத்துல சரியா, கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல சரியா இருக்கணும், நம்மளுடைய விவாதத்துக்கெல்லாம் நாம சரியா இருக்கணும், நம்மளுடைய பேச்சுக்கள்ல நாம சரியா இருக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் நாம தயாராக இருக்கிறோம்ங்கிறதே அவன். நல்ல விஷயத்துல தயாரா இருக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கறதுல தயாராக இருக்கணும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் விட்டு தூரமா இருந்துட்டு அந்த நேரத்துல ஒருத்தர் கை செய்தப்படுவார்னு வைங்க, மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய கஷ்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கபர்ஸ்தானுக்கு போனா தாடி நினையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுவார்கள். கேட்பாங்க, நீங்க சொர்க்க நரகத்தை பத்தி பேசும்போது கூட இந்த அளவுக்கு அழுகுறது இல்லையே, இப்ப அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மறுமையுடைய மன்சிலில் முதல் மன்சில் இதுதான், இது சரியா இருந்தா அவருக்கு எல்லாமே சரியா இருக்கும். இங்கேயே அவருக்கு சிரமம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமும் சிரமம். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகள்களில் 2 மகளை திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது உஸ்மான் அவர்கள் அங்க இருக்க மாட்டாங்க, அவங்க வேறொரு விஷயத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார்ட்டையும் பையத்து கேட்பாங்க, பையத்து கொடுப்பாங்க.
உஸ்மானுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஒரு கையின் மீது இன்னொரு கையை வைத்து உஸ்மானுக்காக நான் பையத்து செய்கிறேன் என்று அவர்கள் பையத் செய்வார். அப்படிப்பட்ட உஸ்மான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபரை பார்த்துட்டு அந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னா சொர்க்கவாசிகளில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்பட்ட சொர்க்கவாசிகளில் ஒருவர் உஸ்மான் ரலியல்லாஹு. அவங்க அழுகுறாங்க, சொர்க்க கபருடைய நிலையை நினைத்து அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னா நமக்கெல்லாம் உத்தரவாதம் தான் கிடையாது. நாமெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த துவாவோட தான் இருக்கணும். யாம கல்விகள் குழுவோம் சபி கல்வி அலா தீனி, உள்ளங்களை திரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலைபெறச் செய்வாயா. ஏன்? அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை இரு விரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கின்றான், தான் நாடியவாறு அதை திருப்பி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் சொர்க்கத்திற்கு உண்டான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு முறம் மீதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய விதி அவரை முந்திவிடும், அவர் நரகவாதியாக மாறிவிடுவார். ஒருவர் நரகத்திற்குண்டான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார், அவருக்கும் நரகத்திற்கும் ஒரு முறம் மீதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொர்க்கவாதியாக மாறிவிடுவார். நாம் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவை இறைவா என்று அதிகம் அதிகம் நாம் பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா இந்த ஹதீஸ் என்னைக்குமே நம்மளுடைய உள்ளத்துல உறுத்திக்கிட்டே இருக்கும். சொர்க்கத்தினுடைய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் நரகவாசியாக போயிடும். இப்ப எப்படி எந்த நேரத்துல யாரு எந்த உள்ளம் எப்படி மாறும் தெரியாது. ஒரு ஒரு வக்திலையும் அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்தனை செய்யறது, யாம கல்விகள் குழு கல்வி அலா தீனி, உள்ளங்களை திரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலைபெறச் செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க இந்த துவா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த துவாவை அதிகம் அதிகம் செய்வாங்க. அப்ப நம்மெல்லாம் இன்னும் அதிகமாக நாம செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறோம். நீர் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காது, மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காது. எது எப்போ எப்படி நடக்கும் என்று தெரியாது. எதை எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன நிலை வேணாலும் மாறலாம். அப்ப அதற்குண்டான முடிவு அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறதுனால நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மரணம் எப்பொழுது எப்படி வேணாலும் மரணம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இதோட முடிச்சிருந்தேன். கிபி 70, அதாவது கிறிஸ்து இப்ப கிபி 2026, கிறிஸ்து பிறந்து 2026 வந்துருச்சு. கிபி 70 இத்தாலியில பொம்பாய் அப்படின்னு ஒரு நகரம். நீங்க இதுல போயிட்டு கூகுள்லயே போயிட்டு சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். POMPEI, பொம்பாய் இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் வரும். அந்த நகரம் அவ்வளவு செல்வ செழிப்பான நகரமாக இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு சில 50 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் அந்த நகரம் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக அந்த நகரம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இப்ப இந்த ரோடெல்லாம் கூட ரோடெல்லாம் நெருக்கமா இருக்கு, இதுவா இருக்குது, வீடெல்லாம் ஒரு இதெல்லாம். இப்ப நகர்கள் போடுறாங்கல்ல, நல்ல இடைவெளி விட்டு ரோடெல்லாம் கரெக்டா போட்டாங்க, அது போன்று இன்னைக்கு நகர்கள் அமைப்பதை போன்று அப்ப அமைச்சிருக்கிறாங்க. சாலை வசதிகள்லாம் பார்த்தா அவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கிறாங்க. வீடுகள், அந்த இடிந்து போன கட்டடங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த நகரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நொடிகளில் அழித்திருக்கிறார். கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் அதனுடைய நகரத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இன்னைக்கும் அந்த படிமங்களை எடுக்கிறாங்க, உடலுடைய படிமங்கள் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிக்கக்கூடிய நேரத்திலேயே அழிக்கப்பட்டிருக்கார். அதாவது ஒரு அழிவு வருதுன்னு எந்திரிச்சு ஓட கூட முடியாது, எந்திரிக்கிறதுக்குள்ள அழிக்கப்பட்டிருக்கிறார். இங்க எரிமலை குழம்புகள் வெடித்து அவர்கள் மேல விழுந்து அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாய் குட்டி பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அப்படியே செத்து போயிருக்கு. அந்த படிமங்கள் எல்லாம் இன்னைக்கும் அப்படியே கூகுள்ல போயிட்டு நீங்க பம்பாய் இத்தாலின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டீங்கன்னா
அந்த படிமங்கள் எல்லாம் இன்னைக்கும் அப்படியே காட்சியகப்படுத்தப்பட்டு அப்படியே வச்சிருக்கு. அந்த நகரம் இன்னைக்கும் அப்படியே காட்சியகப்படுத்த அப்படியே வச்சிருக்குது. எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கோம். நாம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை விட மிக சிறந்த ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாழ்ந்த ஒரு கூட்டத்தை இன்னைக்கு கண்ணு முன்னால பாக்குறோம்னா ரொம்ப இழப்பா. இந்த சில படிமங்களுடைய விஷயத்துல பார்த்தா அந்த ஆளுடைய முகம் இருக்கிறது, பல்லு வரைக்கும் இருக்குது. அப்படியே வச்சிருக்கான், அப்படியே அழிச்சிருக்கிறான். அப்படியே எந்திரிக்க கூட நேரம் இல்லாம ஒரு 2 செகண்ட்ல கண்ணு மூடி கண்ணு தொடர்ற நேரத்துக்குள்ள மொத்தமா அல்ல எல்லாத்தையும் தனக்கு எது ஒன்றும் நடக்காது, நாமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நம்மளும் நல்லா இருக்கிறோம், திடகாத்திரமா இருக்கிறோம், எங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இருப்பதை விட இருமாறுக்குடன் இருந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் 2 செகண்ட்ல அழிச்சிட்டான். அல்லாஹ் நாடுனான்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அது வருவதற்கு முன்பதாக நம்மளை தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. மரணத்தை நினைவு கூறுவோம், மரணத்திற்கு தயாராகுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எவர் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறான். ரூஹு தொண்டைக்குழியை வந்து அடையக்கூடிய நேரத்தில் எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறான். அப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.